முன்னால் பேசிய திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் முந்தி பேசிய 2 பேருக்கும் பதில் சொன்னாங்க. அது அவங்க பேசினதை நினைவுல வச்சு சொன்னாங்களா இல்ல அதையெல்லாம் மறந்துட்டு சொன்னாங்க? மேடை லாபகமா அவங்க பேசுறாங்க. இவர் கிரிக்கெட் நடக்கும் போது குண்டு விளையாடுறாரு. அவர் என்ன சொன்னாரு, என்னதான் கிரிக்கெட் பார்த்தாலும் சின்ன பிள்ளைல குண்டு விளையாடுறது ஞாபகம் இருக்கு, சந்தோஷம். கிரிக்கெட்டை பத்தி ஏன் சொல்றோம்னா, நாளைய கனவோடு தான் ஆஸ்திரேலியாக்காரன் போனான், ஆப்கானிஸ்தான் தோற்றான். சவுத் ஆப்பிரிக்கா பயங்கரமான ஆளு, நெதர்லாந்து தோத்துட்டான். அம்மா தென்கதை, நீங்க மலை உச்சிக்கு போக வேண்டும் என்றால் உச்சியில இருந்து ஆரம்பிக்க வேண்டும். விமானத்துல பறக்கணும்னா முதல்ல விமானத்துல பறந்துகிட்டே இருக்கணுமா? படி ஏறித்தானே போகணும். விமானத்துல என்ன பறக்க வேண்டும் என்றால் பறந்து கொண்டே இருக்க வேண்டும், படி ஏறி போகணும். எல்லாத்துக்கும் ஸ்டெப் இருக்கு. உலகத்துல ஐசிசி வேர்ல்டு கப்ல உலகமே பதறி கிடக்கு. நாளைக்கு இவன் தான் ஜெயிப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? நாளைக்கு மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கம்மா, 3 பேர் இல்ல ஐசிசி வேர்ல்டு கப்பை இந்த வருஷம் யார் வாங்குறா சொல்லுங்க. நாங்க இனிமே உங்களோட சேர்த்து உங்க அணியிலே பேசிக்கிறோம். உடனே அந்த துணை முதல்வர் வேகமா எழுதுறாங்க. எங்க எல்லாருக்கும் இல்லாத நாளைய கனவு அந்த அம்மாவுக்கு இருக்கு. ஏன்னா நாளை கழிச்சு வேற இங்க பேச போறாங்க. வந்துருங்க, மறக்காம வந்துருங்க, நாளைய கனவோடு வாங்க. ஏன்னா எனக்கு அப்புறம் பேசுற ரேவதி அம்மா திரும்ப வர்றாங்க. திரும்ப நீங்களே வான்றாதீங்க. வாழ்க்கை என்பது அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் இருக்கிறது. ஹமாஸ் படைகள் இஸ்ரேல் பாலஸ்டைன் நடக்கிறதை டிவியில பாக்குறீங்க. குழந்தைகள் அத்தனை பேர் எதிர்காலம் பாதிக்கப்பட்டு குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்கிறார்கள். என்ன கனவு அவன் மனசுல இருக்கும் சொல்லுங்கம்மா? ஜென் கதை. போய் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏதாவது ஒண்ணா பிடி உஷா ஓடும் போது திரும்பி பார்த்தாங்களாம். இந்த மாதிரி பக்கத்துல இருந்து பார்த்தாங்க. எழுதட்டும் சரி, பின்னாடி திரும்பி பார்க்காம வாழ்க்கையை நடத்தவே முடியாது. போன வாரம் வீர முத்துவேல் சார நாங்க பார்த்தோம். சந்திரயான் 3 சந்திரன்ல போய் இறங்குனதுக்கு அவர் தான் காரணம். அவர் நேர்மையா அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஐயா இது இவ்வளவு அழகா செஞ்சுட்டீங்க. அவர் சொன்னாரு, சந்திரயான் 2 ஃபெயிலியர் ஆகும் போது அதுல என்னென்ன தப்பு பண்ணோம்னு கண்டுபிடிச்சோம், அதனாலதான் சந்திரயான் 3 சரியாக இருந்தது. சந்திரயான் 2 கீழே விழுந்துருச்சு, அப்படியே விட்டுல. அதனுடைய தவறுகளை கண்டுபிடித்து அதிலிருந்து பாடம் கற்கணும். நேற்றைய நினைவுகள் என்ன என்றால், பழைய தவறுகளில் இருந்து பாடம் கற்க சொல்லித் தருவதுதான் நேற்றைய நினைவு. நேற்றைய நினைவு இல்லைன்னா அந்த மண்ணிலே நன்றி உணர்ச்சியே இருக்காது. ஒருத்தருக்கு நன்றி இருக்காது. எங்க அப்பா சோறு போட்டதை மறந்துட்டோம்னா நன்றி எப்படி இருக்கும்? அப்பா விட்டுட்டு வந்துருவோம் பேசுறாரு. நாளை பெய்கிற மழையை விட நேற்று பெய்த மழை எப்படி முக்கியம்? நேற்று பெய்த மழைதாமா குளத்துல இருக்கும். நாளைக்கு பெய்கிற மழை வரும்னு சொல்லுவோம், ஆனா வராது. என்னன்னா 6 பேர் பேசினாங்களா ஒரு பட்டிமன்றத்துல. அதுல இந்த ஷமிதா ராத்திரி எல்லாம் தூங்காமலே உட்கார்ந்துருது. நாளைக்கு ஐயா பட்டிமன்றம் பேச போறேன், ஐயா பட்டிமன்றம் பேச போறேன் கனவெல்லாம் கண்டு. அப்படியெல்லாம் வந்தா மேலைக்கு வந்தா பேச முடியுமா? ஒழுங்கா தூங்கி ஓய்வு எடுத்து வந்தா தான் பேச முடியும். அப்படியெல்லாம் பேசினதுனால தானே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு கவிதா ஜவஹர் சொன்னாங்க. ஆனா 6 பேர் பேசினதுல ஷமிதா பேசினத ஐயா ஞாபகம் வச்சிருந்ததுனாலதான் நினைவா இப்ப கூட்டாரு. அந்த மேடையோட அவரும் மறந்து படத்தை மறக்கக்கூடாது, ரியர் வியூ மிரரே இருக்கக்கூடாது. அதை மட்டும் கலக்குனீங்கன்னு வைங்க, சும்மாவே உலகத்துல ஆக்சிடென்ட் நடக்குது. ரியர் வியூ மிரரே இருக்கக்கூடாது. ஏமா பைக்ல 2 பக்கமும் வச்சிருக்கான்? இருக்கக்கூடாதா? வைக்கணும், வைங்க. ரியர் வியூ மிரர் வைக்கிறது எதுக்குன்னா பின்னாடி பாக்குறதுக்கு. சரியா? பின்னாடி பார்க்காம முன்னாடி போக கூடாதுன்றது அதுக்கு அர்த்தம். இவங்க என்ன சொல்றாங்க? பின்னாடி பாருங்க, முன்னாடி போயிட்டே இருங்க. இது இல்ல விஷயம். பிற்காலத்தை, நடந்ததை, கடந்ததை நினைவில் வைக்காத யாரும் முன்னேற்றத்திலே சிக்கலாகும். அதான் எங்க அணியில சொல்றோம். அதுல ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, நாங்களே 2000 ரூபாய் செல்லலன்னு கஷ்டப்படுறோம், அடுத்து என்ன செல்லாம போகுமோன்னு அவதியில இருக்கோம் சொன்னாங்களா இல்லையா? அப்படின்னா எந்த நோட்டு செல்லும் செல்லாதுன்னே உங்களால சொல்ல முடியல. சரி, ஒரு காலத்தில் பட்ட கஷ்டம் திரும்பி பார்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். நேற்றைய நினைவுகளை திரும்பி பார்க்காதீங்கன்னா போட்டோ எதுக்கு, வீடியோ எதுக்கு, இத்தனை கேமரா வச்சு எதுக்கு எடுக்கிறாங்க? அதனாலதானே கவிதா மூர்க்கமா பேசுறாங்க. கவிதா மட்டுமா பேசிச்சு? பழைய நினைவுகள், காதல் நினைவுகள் உங்களுக்கு சந்தோஷம் தருமா? அது தோல்வி அடைந்தால் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. நான் உண்மையிலேயே காதலிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது கல்யாணம் ஆனா பாதி சந்தோஷம், காதல்லையே காணாமல் போனா வாழ்நாள் முழுக்க சந்தோஷம்.
காதல்ன்றது முழுசா நிறைவேறலைன்னா அவன் அந்த காதலிய அந்த லெவல்லயே பாத்துக்கிட்டு இருப்பான். கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னு வைங்க, 6 மாசம் கழிச்சு இவரையா காதலிச்ச, இதெல்லாம் தெரியாமலே பேசி எதிர்காலத்தை பத்தி யோசிப்பது. நாங்க ஐயாவுக்கு தெரியும், சிந்தனை என்ற சொல்லுக்கு கவலை என்ற பொருளும் இருக்கிறது. பழச நினைச்சு கவலைப்படுறதுக்கும் சிந்தனைக்கு தான் பேரு, பழச நினைச்சு சந்தோஷப்படுறதும் சிந்தனையில அடங்கும். தயவு செய்து நினைச்சுக்கோங்க. இந்த ராஜ்குமார் பாவம், இவர் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சிலபஸ பாப்பாரா இல்ல அது என்னது அம்மாவுடைய பழைய ரைம்ஸ் பாப்பாரான்னு கேட்டாங்க. நல்ல வாத்தியார் போன வருஷம் பாடம் நடத்துறது நினைவுல வச்சா சிலபஸ பார்க்காமலே பாடம் நடத்துவார். அவர் நல்ல வாத்தியாரா இருப்பார். அந்த அம்மா சின்ன பொண்ணு, 6 பேரில் ஒருவர். அவங்க கிளாஸ் ரூம்ல தூங்குறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாங்க ஐயா. நாங்க தூங்கிக்கிட்டே தூங்காத மாதிரி முகத்தை வச்சிருப்போம், சொன்னாங்களா இல்லையா? இவங்க படிப்பை முடிச்ச பிறகு கூட நேற்றைய நினைவு சந்தோஷத்தை தருகிறதுன்றதுக்கு அவங்களே சொன்னாங்க. இது சொல்றதுக்கு ஒரு ஆள் ராமநாதபுரத்திலிருந்து பசேரி வரணுமா? உங்க அன்னைக்கு ரொம்ப நல்ல தலைப்பு. இதுல மண்டையில கொட்டு வாங்கின நீங்கள், அடி வாங்கின நீங்கள், அந்த காலத்தை பற்றி நினைத்து என்ன செய்ய போகிறீர்கள் அந்த பொண்ணு கேட்டாங்க. அப்பாட்ட அடி வாங்கின மாதிரி அந்த நேரத்துல வலி எதுவும் இருக்காது. ஆனால் வயதாக வயதாக அப்பாட்ட வாங்கின அடியை நினைத்து பார்ப்பதை போல சந்தோஷமும் எதுவும் இருக்காது. இவங்க எல்லாரும் சிந்தாமணி தேட்டர் போனா நான் போக மாட்டேன்னா, தியேட்டரே இல்லையா இப்ப அது ராஜ்மகால் ஆயிடுச்சு. ஆனா இப்பயும் போறாங்க, கியூல நிக்காம போறாங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ரொம்ப கோபம் வரும் அவருக்கு. அடிச்சாருன்னா கண்ணு மணி தெரியாம அடிப்பார். எப்பயாவது அவருக்கு பெரும்பாலும் மாத கடைசியில தான் அடிப்பார். உங்களுக்கே தெரியும் காரணம். அப்பெல்லாம் வாத்தியாருக்கு 80 ரூபா 90 ரூபா சம்பளம். இதுல 4 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன நடத்துறது குடும்பம்? காசு இல்லைன்னா போட்டு எங்களை வெளுத்து. அப்ப இன்னொன்னு சீரியல் வேற கிடையாது. சாயந்தரம் வீட்டுல யாராவது அழணும்னா எவனையாவது அடிச்சாதான் அழகும். அதனால அவர் அடிப்பாரு, நாங்க ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருப்போம். என்ன அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்ததுன்னா, ஒரு முறை கடுமையா அடிச்சுட்டாருன்னா சம்பளம் வந்த பிறகு மதுரைக்கு கூட்டு வந்துருவார். கூட்டு வந்து அம்சவெளியில பிரியாணி வாங்கி கொடுப்பார். அந்த கடை இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்சவெளியில பிரியாணி வாங்கி கொடுத்து அப்படியே சிந்தாமணிக்கு சினிமாவுக்கு கூட்டு போவார். அதனால நாங்க என்ன நினைப்போம்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவர் அடிக்கலைன்னா இந்த மனுஷன் அடிக்கிறத மறந்துட்டாங்க. இது கனவு இல்ல, எங்க அப்பாவோட இயல்பு. அந்த இயல்பை நாங்க ஆசைப்பட்டது இல்ல. அடி வாங்கும் போது வலிக்கும். அதனால அதுல ஒரு சின்ன நல்ல விஷயம் இருக்குல்ல, நினைவுகள் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் கனவுகள் பிறக்கும். நினைவுகளே அடித்தளம். நினைவுகள் இல்லைன்னா கனவுகளே வராது. நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள் தான். கனதாசன் நினைவலைகள் தொடரலைன்னா கனவலைகளே கிடையாதுமா. அது அந்த 3 தாய்மார்களும் நினைக்கணும். அதுக்கப்புறங்க எதிர்காலத்தை பத்தி என்ன பாராட்டி சொல்ல முடியும்? இப்ப கவிதா ஜவஹர்லாம் மிகச்சிறந்த பேச்சாளர், அடுத்து வர்ற ரேவதி நல்ல பேச்சாளர். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எதிர்காலம்னு சொல்றாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இனி வரும் நாட்கள்ல சாட் ஜிபிடி இது மாதிரி புதுசு புதுசா சில மெஷின் கண்டுபிடிக்கிறான். ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதுவே நடுவரா இருக்கும். நடுவர் பதவிக்கு ஆபத்தாகி போச்சு. இல்ல, நான் வேடிக்கைக்கு சொல்லல. அதுவே 2 அணிக்காகவும் பேசும். அதுவே பேச்சாளர் ஆகும். சார், அமெரிக்கால இருக்கிறவங்க அசைன்மெண்ட் வரணும்னா சாட் ஜிபிடில இது பண்ணா அதுவே அசைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருது. உனக்கு இவ்வளவு மார்க் வரும்னு சொல்லுது. கவிதா ஜவஹர்னு அதுவே பேசும். இவங்க வீட்டுல உட்காந்து கடலை சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படின்னா எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை குறைந்திருக்கு. யுக்ரைனும் ரஷ்யாவும் போடுகிற சண்டை, இந்த பக்கம் ஹமாஸ் படைகளும் இஸ்ரேலும் போடுற சண்டை, உலக தலைவர்கள் விரைந்து போவதை பார்த்தால் இன்னொரு போர் மூழுமோ உலகம் முழுக்க என்ற அச்சம் இருக்கு.
நீங்க எதிர்காலத்தை பத்தி என்ன கனவு வச்சுக்க போறீங்க? என்ன கனவு வச்சுக்க போறீங்க? சோகம் அவமானம் இருந்தால் கூட அதை திரும்பி பார்த்தால் கூட சந்தோஷம் இருக்கும். நான் முதல்ல பேச்சாளரா வந்த போது இன்னைக்கு மாதிரி ரொம்ப பேரை சொன்னே யாராவது கை தட்டி இருப்பாங்களா? சொல்லுங்க, கை தட்டி இருப்பாங்களா? நாங்க பட்ட அவமானங்களை இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது மேடையில் சீல்டெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் வாங்கும்போது நான் எவ்வளவு கேவலமா இருந்தேன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வரும்ல. அப்படி இருந்த நான் இப்படி இருக்கிறேன்னு நினைச்சு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கா? மனதில் இருப்பதையெல்லாம் மறந்து போகிறவர்கள் பாக்கியவான்கள் சமிதா பாண்டியன் சொன்னாங்க. உங்க வீட்டு அட்ரஸ் மறந்து போச்சுன்னு வைங்க, முடிஞ்ச பிறகு கலெக்டர் ஆபீஸுக்கு தான் போகணும். நினைவுல நல்லது, அதனாலதான் நினைவு நல்லது வேண்டும்னா நல்ல விஷயங்களை நினைவுல வச்சுக்கங்க. சின்ன வயசுல இருந்து உங்களை வளர்த்தவர்களை நினைவுல வைங்க. உங்களுக்கு ஒரு நேரமாவது சோறு போட்டவங்களை நினைவுல வைங்க. நெருக்கடியில ₹1 கடன் கொடுத்தவனை கூட நினைவுல வைங்க. சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை நினைவுல வைங்க. நடந்து வந்த பாதையை மறந்து விடாதீர்கள். வரலாற்றை மறக்கிறவர்கள் வரலாற்று பிழைகளை தொடர்ந்து செய்வார்கள். வரலாற்றை மறந்துடக்கூடாது. இதுதான் உண்மைங்க. நம்முடைய மனத்தில நினைவுகள் இருக்கிற வரைக்கும் தான் நம்மை மனிதர்கள் மதிப்பார்கள். வயதாக நினைவு தப்பி போகிறதே அது மகிழ்ச்சியா? வயதானவர்களுக்கு என்ன கனவு இருக்க முடியும்? ஐயாவே அதை சொன்னார். அதனால வாழ்க்கையில் அந்த நேரத்தில் உட்கார்ந்து மனிதன் அசை போடுவது நினைவுகளை மட்டும்தான். உலகத்துல விலங்குகள் எல்லாம் உணவை அசை போடும், மனிதன் நினைவை அசை போடுவான். அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சி. ரொம்ப தனிமையில் அவன் இருக்கும்போது அவனோடு துணை இருப்பது கடந்த கால நல்ல நினைவுகள் தான். அதில் பிழை இருந்தால் கூட அவன் அதற்காக தன்னை மனதை மாற்றிக் கொள்வான். அதுதான் அவனை பக்குவப்படுத்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.